ஒரு வழியா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த நாளுக்கு அதானே சார் காத்திருந்தீங்க? ஆமா ஆமா, 6 மணியோட முடிஞ்சிருச்சு. ஏறக்குறைய ஒரு அபரிவிதமான மக்கள் அலை வாக்குச்சாவடிக்குள்ள புகுந்து சூறையாடி கவுத்து போட்ட மாதிரியான ஒரு காட்சி நமக்கு தெரியுதுல்ல, அது உண்மையா அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பேச போறோம். ஆர்டிஎக்ஸோட ரேப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரேப் ப்ளீஸ். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக களை கட்டிய தேர்தல் திருவிழா நிறைவடைந்தது. இந்த முறை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு உயர்ந்திருக்கிறது. நேற்று மாலை முதல் வெளியூருக்கு போகும் சென்னை பேருந்து நிலையம் முடக்கப்பட்டுள்ளதாக தாவேக்க குற்றம் சாட்டியதுடன் வாக்களிக்கும் நேரத்தை நீட்டிக்கவும் தேர்தல் ஆணையத்துக்கு விஜய் கடிதம் எழுதியிருந்தார். மறுபுறம் ஆட்சி மாற்றம் தேவையில்லை என நடிகர் அஜித் தெரிவித்ததாக முதலில் வெளியான கருத்துக்கு வரவேற்பு தெரிவித்து சரியாக சொல்லியிருக்கிறார் என பதில் சொன்னார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அஜித் பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்த எதை பற்றிய கருத்தும் இப்போது தேவையில்லை என கூறியதாகவும் ஆட்சி மாற்றம் தேவையில்லை என கூறவில்லை என்று நடிகர் அஜித் மேலாளர் விளக்கம் கொடுத்துள்ளார். இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவீதம் எகிற இது யாருக்கு சாதகம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை விரிவாக விவாதிக்கிறது இந்த RDX.